கண்டிப்பாக தாவேக்கா கொடி பறக்கும் அப்படின்ற இதை சொல்கிறார். அது புதுச்சேரின்னு சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைக்கும் எல்லாம் சொல்கிறீங்க. ஃபஸ்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது சாத்தியப்படும் எடுத்துக்கலாம். இதில் அசாத்தியம்ன்றதுக்கு நீங்கள் என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்கன்றதான் என் கேள்வி. இப்போ நான் சொல்கிறேன், உங்களால் இந்த சீலிங் மேலே நடக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நடக்க முடியும்னு சொன்னால் அதுக்கான அசாத்திய கூரை நான் சொல்லணும். இல்லைங்க, கிராவிட்டின்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு இழுத்து கீழே போட்டுரும் அப்படின்னு. அதுபோல் தாவேக்காவில் 234 தொகுதியில் தனியாக நின்னாலே ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சாத்திய கூறுகள், நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவில் முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் எந்த க்ரைட்டீரியாவில் முடியும்னு சொல்கிறேன். நான் ரொம்ப அடிப்படையில் சொல்கிறேங்க. மக்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த ஜாதி, மதம், மொழி, இந்த பார்டரு இதெல்லாம் வச்சு மக்களை பிரித்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. இது பேர் பிரித்தாளும் சூழ்ச்சி இன் நியோ டேர்ம்ஸ். மக்களுக்குள்ள இந்த பிரிவினை இல்லை. நான் உங்களை அண்ணனா பார்க்குறேன், நீங்கள் என்ன தம்பியாக பார்க்குறீங்க. இந்த நிலைப்பாடு தான் இருக்குது எல்லா இடத்துலையும். பிரித்து வச்சுட்டு பெல்ட்டுக்கு ஒரு ஜாதி, ஜாதிக்கு ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு 2 ஃபேக்ஷன், ஒரு இந்த கூட்டணி போகணும், அந்த கூட்டணிக்கு போ, அந்த கூட்டணிக்குள்ளே இவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றது இவங்க 50 வருஷமாக சொல்லி வச்சிருக்க போய். ஒரு தலைவன் மக்களை பிரிக்காமல் இந்த அடிப்படைகளில் பிரித்து பார்க்காம எல்லாரையும் ஒன்றா பார்க்குற ஒரு தலைவன் வந்தார்னா மக்கள் எல்லாரும் அவனை ஒன்றா பார்ப்பாங்க.